Hi dear students, welcome to YouTube's Paramedical courses la irukkudiya inda 19 degree courses, Pharma D, Diploma Nursing, other diploma courses. இதுக்கெல்ல எப்போ வந்து application வந்து open பண்ணுவாங்க, எப்போ வந்து counseling நடக்கும், எப்போ result counseling ஓட result release பண்ணுவாங்க, நம்ம எப்போ போய் college வந்து join பண்ணுவோம், அத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த மொத்த process எல்லா courses-க்கும் எவ்வளவு நாட்கள், அதாவது application-ல open பண்ணி application தொடங்கி நம்ம college போற வரைக்கும் எத்தனை நாட்கள் வந்து இந்த process நடக்கும், அத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். நம்மளுடைய சேனலை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, அந்த பெல் நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த அப்டேட்ஸையும் எந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் ஃபில் பண்ணவோ அப்ளை பண்ணவோ நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. சோ நீங்க பண்ண வேண்டியது சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் நோட்டிபிகேஷனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. பாராமெடிக்கல்ல நம்மளுக்கு 19 டிகிரி கோர்சஸ் இருக்கு. இந்த 19 டிகிரி கோர்சஸ்க்கு அப்ளிகேஷன் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு MBBS உடைய அதாவது நீட் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா MBBS அதாவது ஸ்டேட் கோட்டா MBBS உடைய கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் உடைய கவுன்சிலிங் தொடங்கினதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு பாராமெடிக்கல் உடைய டிகிரி கோர்ஸ் உடைய அப்ளிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ போன வருஷம் நம்மளுக்கு வந்து ஜூன் மந்த் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. சோ கிட்டத்தட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைன்ல தான், நீங்க இந்த ப்ராசஸ் எல்லாமே ஆன்லைன்ல தான் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா அட்டெண்ட் பண்ண போறீங்க. அப்ளிகேஷன் ஆன்லைன்ல நீங்க ஃபில் பண்ணக்கூடிய நாட்கள் எவ்வளவு நாட்கள் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 நாட்கள், குறைஞ்சபட்சம் ஒரு 15 நாட்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண டைம் கொடுப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் 19 கோர்சஸ்க்கும் நீங்க ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா அப்ளை பண்ணுவீங்க. ஃபார் போத் கவர்மெண்ட்டும் சரி, அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜுக்கும் சரி, அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் சரி நீங்க ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்க ஃபில் பண்ணுவீங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நம்மளுக்கு ஒரு 2 வாரம் கழிச்சு ரேங்க் லிஸ்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன்ல நீங்க உங்க கம்யூனிட்டி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மார்க்ஸ் 12th மார்க்ஸ் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க, ஆட் பண்ணிருப்பீங்க. அதை கால்குலேட் பண்ணி நம்மளுடைய கட் ஆஃப் 200 கட் ஆஃப்க்கு நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. ஆன்லைன் கவுன்சிலிங் தான் நடக்கும். ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண நம்மளுக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் வந்து நம்மளுக்கு ஆகஸ்ட் மந்த் நடக்கும். குறைஞ்சபட்சம் 8 நாட்கள் வந்து கவுன்சிலிங் நடக்கும். இந்த கவுன்சிலிங், இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்ல தான் உங்களுக்கு என்ன கோர்சஸ் என்ன காலேஜஸ் எல்லாம் நீங்க அப்ளை பண்ணுவீங்க. நம்மளுக்கு 19 டிகிரி கோர்சஸ் இருக்குன்னா நீங்க 19 டிகிரி கோர்சஸையும் நீங்க என்ன பண்ணலாம்னா கவுன்சிலிங்ல அப்ளை பண்ணலாம். அதுக்குரிய கவர்மெண்ட் காலேஜஸும் நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்குரிய செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸும் நீங்க என்ன பண்ண கவுன்சிலிங்ல அப்ளை பண்ணலாம். சோ 8 நாட்கள் நடக்கும். இந்த 8 டேஸ்க்கு அப்புறமா இந்த கவுன்சிலிங்ல நீங்க என்ன கோர்ஸ் என்ன காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ரிசல்ட்டை வந்து அதுக்கு அடுத்த மறுநாளே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அபிஷியல் வெப்சைட்ல ஆன்லைன் மூலமா தெரியப்படுத்திடுவாங்க. சோ ரிசல்ட்ல உங்களுக்கு என்ன கோர்ஸ் கிடைச்சிருக்கு என்ன காலேஜ் கிடைச்சிருக்கோ அந்த ரிப்போர்ட்டை எடுத்து நீங்க போய் காலேஜ்ல ஜாயின் பண்ணணும். அது செப்டம்பர் மந்த்ல நீங்க என்ன பண்ணிடணும் காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் வந்து டிகிரி கோர்சஸ்க்கு தான் அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த மந்த் தான் டிப்ளமோ நர்சிங் ஃபார்மா டிக்கு வந்து அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ ஜூலை மந்த் வந்து நம்மளுக்கு போன வருஷம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு 15 நாட்கள் வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண டைம் கொடுப்பாங்க. உங்களுடைய மார்க்ஸ் பேஸ் பண்ணி கட் ஆஃபையும் உங்க கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி நம்மளுக்கு மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபார்மா டிக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நம்மளுக்கு ஆகஸ்ட் மந்தே கண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 5 டேஸ் வந்து நடந்துச்சு. சோ நெக்ஸ்ட் டே இந்த கவுன்சிலிங் முடிஞ்ச 5th டேக்கு அப்புறம் 6th டே நெக்ஸ்ட் டேல வந்து உங்களுக்கு என்ன காலேஜ் ஃபார்மா டிக்கு என்ன காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. செப்டம்பர் மந்த்ல நீங்க போய் காலேஜ் ஜாயின் பண்ணிடலாம். இந்த ஃபார்மா டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடையாது, ஒன்லி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் மட்டும்தான் இருந்துச்சு போன வருஷம். சோ செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சோ அதே மாதிரி டிப்ளமோ நர்சிங்க்கு ஜூலை மந்த் நம்மளுக்கு அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு 15 டேஸ் வந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண கொடுப்பாங்க. இதுல வந்து டிப்ளமோ நர்சிங்ல வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் குரூப், அதர் குரூப், காமர்ஸ் குரூப் 3 குரூப்புமே நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள். சோ இதுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 15 டேஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம். உங்களுக்கு கவுன்சிலிங் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அக்டோபர் மந்த் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கும் 5 டேஸ் வந்து கவுன்சிலிங் வந்து நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த 5 டேஸ்க்கு அப்புறமா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு இந்த டிப்ளமோ நர்சிங் எந்த காலேஜ்ல கிடைச்சிருக்கு, கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் உண்டு, செல்ஃப் ஃபைனான்சிங் கிடையாது டிப்ளமோ நர்சிங்க்கு. சோ கவர்மெண்ட் என்ன காலேஜ் கிடைச்சிருக்கோ உங்களுக்கு அந்த ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அக்டோபர் மந்த்ல போய் நீங்க காலேஜ் ஜாயின் பண்ணிடலாம். அதர் டிப்ளமோ கோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா MLT, D.Pharm இந்த மாதிரி இருக்கு இல்லையா, மல்டி பர்பஸ் இந்த கோர்சஸ்க்குலாம் ரொம்ப போன வருஷம் வந்து டிலே ஆச்சு. டிசம்பர் மந்த் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்ளிகேஷனே ரிலீஸ் பண்ணாங்க. ஜனவரியில தான் என்ன பண்ணாங்கன்னா கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. சோ
மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் நடக்கும். நம்மளுக்கு அப்ளிகேஷனோ கவுன்சிலிங் வந்து எப்போ அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஷெட்யூல் இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு அஃபிஷியல் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்து தான் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணணும்னா அட்டென்ட் பண்ணணும். ஸோ நீங்க தொடர்ந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த அப்டேட்ஸையுமே நீங்க மிஸ் பண்ணாம அட்டென்ட் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.